சைக்காலஜியில் ஒரு முக்கியமான டெக்னிக் கொண்டதான் நாம் இன்றைய காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அதுதான் போமோடோரோ டெக்னிக். போமோடோரோ என்றால் இத்தாலியன் மொழியில் தக்காளி என்று அர்த்தம். தக்காளி வடிவத்திலான ஒரு கடிகாரத்தை வைத்து இந்த முறை பரீட்சிக்கப்பட்டதால இது போமோடோரோ டெக்னிக் என்று அழைக்கப்படுகின்றது. அதிகமான வேலைப்பளு சில வேளைகளில் அதிகமான மன அழுத்தத்தை உருவாக்கும். கற்கின்ற மாணவர்களாக இருக்கலாம் அல்லது தொடர்ச்சியாக வேலை செய்பவர்களாக இருக்கலாம். இவ்வாறானவர்களுக்கு இந்த நுட்ப முறையானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வார இறுதி நாட்களில் வீட்டில் அதிகமான வேலைகளை திட்டமிட்டிருப்போம். எந்த வேலையை முதலில் செய்வது என்று தெரியாமல் எந்த வேலையையும் செய்ய ஆர்வமற்ற நிலையில் கூட நாம் இருப்பதை காணலாம். இவ்வாறான சூழ்நிலைகளில் இந்த நுட்ப முறையானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் நாம் ஒரு வேலையை தொடங்குகின்ற போது 25 நிமிட கால எல்லையை வரையறுத்து கொள்ளுங்கள். இந்த 25 நிமிட கால எல்லையை ஒரு போமோடோரோ என்று அழைப்பார்கள். ஒரு போமோடோரோ முடிந்த பிறகு 5 நிமிடங்கள் ஓய்வெடுத்து கொள்ளுங்கள். இவ்வாறு 4 போமோடோரோக்கள், அதாவது 4 25 நிமிட கால எல்லைகள் முடிவடைந்த பிற்பாடு 15 தொடக்கம் 30 நிமிடங்கள் ஓய்வெடுத்து கொள்ளுங்கள். அதன் பிறகு முதலிலிருந்து இந்த 25 நிமிட கால எல்லையை வகுத்து கொண்டு உங்களது பணியினை ஆரம்பியுங்கள். உளவியல் ரீதியாக இந்த பொறிமுறையானது மிகவும் பயன்மிக்கதொரு பொறிமுறையாக கண்டறியப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றது. தொடர்ச்சியாக நாம் ஒரு வேலையை செய்கின்ற போது மூளையில் ஏற்படுகின்ற சோர்வினை முற்றாக நீக்கக்கூடிய ஒரு பொறிமுறையாக இது காணப்படுகின்றது. கற்கின்ற மாணவர்கள் சோர்வின்றி தொடர்ச்சியாக கற்றலில் ஈடுபடுவதற்கு இந்த பொறிமுறையானது வழிகாட்டுகின்றது. உலகில் பிரபலமான அநேக பல்கலைக்கழகங்கள் இந்த பொறிமுறையினை மாணவர்களுக்கு பரீட்சித்து வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். 25 நிமிட கால எல்லையை நாம் வரையறுக்கின்ற போது அந்த குறிப்பிட்ட கால எல்லைக்குள் மூளையானது ஒரு புத்துணர்வுடன் ஒரு உத்வேகத்துடன் செயற்படுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. அந்த 25 நிமிடங்களின் பின்னர் 5 நிமிட ஓய்வு வழங்குகின்ற போது இது அடுத்த 25 நிமிடங்களுக்கு மூளையின் செயற்பாட்டினை சோர்வின்றி கொண்டு செல்வதற்கு உதவுகின்றது. இவ்வாறு 4 25 நிமிட கால எல்லைகள் முடிவடைந்த பிற்பாடு 15 தொடக்கம் 30 நிமிடங்கள் நாம் எடுக்கின்ற ஓய்வானது மூளையை தொடர்ச்சியான சோர்விலிருந்து பாதுகாக்கின்ற ஒன்றாக காணப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான நுட்ப முறைகளை தொடர்ச்சியாக வேலையில் ஈடுபடுபவர்கள் பயன்படுத்துகின்ற போது உள ரீதியான நெருக்கீடுகளின்றி அதிக நேரம் பணியாற்றக்கூடியதாக இருக்கும்.